மரத்திலிருந்து வெட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளை அது பார்க்கறதுக்கு நல்லா மரத்தில் இருக்கிறது போலவே பச்சை பசேல்னு இருக்குது. அது நினச்சிக்கிறோம் நாம் மேலே இருந்தால் எப்படி பச்சை பச்சை பசேல் இருக்கோமோ அதே போல தான் இப்போவும் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இது அதிகபட்சமாக போனால் ஒரு நாள் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சி போய் இந்த நிலைமைக்கு ஆகிடும், சருகாகி போயிடும். ஆனால் மரத்தில் இருக்க கிளைகள் அல்லது அந்த இலைகள் எப்போதுமே பச்சை பசேல் இருக்கும், செழுமையாக இருக்கும். அதே போல தான் மனிதர்களும் உறவுகளோடு ஒட்டி வாழ்ந்தோம்னா எப்போதும் நம்ம செழுமையாக இருப்போம். அதில் தான் வளர்ச்சி இருக்குது, செழுமை இருக்குது. உறவுகளோடு ஒட்டி வாழ்கிறதுல இறைவனுடைய பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரங்களில் உறவுகளை விட்டு விலகி இருக்கிறது சிறப்பு செழுமை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த மரக்கிளை எப்படி நம்ம கீழே விழுந்துட்டாலும் செழுமையாக இருக்கிறோம், பசுமையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறதோ அது போல தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இந்த மரக்கிளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளில் கருகிடும். ஆனால் உறவுகளை விட்டு விலகக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆரம்பத்தில் அவங்க செழுமையாக இருப்பது போல தெரிஞ்சாலும் கூட நிச்சயமாக அதில் இறைவனுடைய அருள் வளம் இருக்காது. மரத்துக்கு 1 நாள் 2 நாள்னு சொன்னால் மனிதர்களுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக மீண்டும் அதை நாம் எப்போ உறவுகளோடு ஒட்டி வாழ்கிறோமோ அப்போ தான் உண்மையான செழுமை, முழுமையான செழுமை, நிரந்தரமான செழுமை கிடைக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ளணும். எப்போதும் உறவுகளோடு ஒட்டி வாழணும். அதில் தான் இறைவனுடைய அருள் வளம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.